Dear students, 10th standard Science Biology Lesson 16 Plant and Animal Hormones. Already plant உடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். அனிமல்ஸ் ஹார்மோனில் ஹியூமன் எண்டோக்ரைன் கிளாண்ட் அப்படின்னு பார்த்தோம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் என்னன்னு பார்த்தோம். எண்டோக்ரைன் கிளாண்ட் என்னன்னு பார்த்தோம். எக்ஸோக்ரைன் கிளாண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் salivary glands, memory glands and sweating glands பார்த்தோம். எண்டோக்ரைன் கிளாண்டில் pituitary gland, thyroid gland, parathyroid gland, adrenal gland, pancreas gland, connects, அதுக்கடுத்து thymus gland அப்படின்லாம் நம்ம பார்த்துட்டோம். pituitary gland நம்ம பார்த்துட்டோம். pituitary glandல GH growth ஹார்மோன், ஸ்டிமுலேட் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா TSH ஹார்மோன், ACTH ஹார்மோன், GTH ஹார்மோன், FSH ஹார்மோன், LH ஹார்மோன். LH ஹார்மோன் லூடிசிங் ஹார்மோன், FSH ஹார்மோன் ஃபாலிக்யூல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், GTH னாக்கா கோனடோட்ரோபிக் ஹார்மோன், அண்ட் ACTH அப்படின்னு பார்த்தோன்னா அடினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன், TSH அப்படின்னும் போது தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். இதில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இப்போது லார்ஜஸ்ட் மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லும் போது என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா பிட்யூட்டரி கிளாண்ட். அது எங்கே இருக்கக்கூடியது? தலையில் இருக்குது. தலையில் பிரெயினில் தலாமஸ்க்கும் ஃபோர்த் பிரெயினுக்கும் மிட் பிரெயினுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிட்வீன் கேப்பில் இருக்கக்கூடிய பகுதியில் தான் என்ன ஆகுதுன்னா இந்த தைராய்டு, இந்த பிட்யூட்டரி கிளாண்டு இருக்குது. அந்த பிட்யூட்டரி கிளாண்டு ஷேப் என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதுக்கு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? மாஸ்டர் கிளாண்டுக்கு அடுத்தபடியாக என்ன கிளாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த தைராய்டு கிளாண்டு இருக்குது. இந்த தைராய்டு கிளாண்டு இருக்குது. The thyroid gland is composed by two direct lobe laying one or either side to the trachea. இந்த தைராய்டு கிளாண்ட் எந்த ஒரு நம்ம பாடிக்குள்ளே எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு பகுதியுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ட்ரக்கியாவண்ட டூ லோப். ஓகேங்களா? ரெண்டு லோப், ரெண்டு பகுதியுமே ரெண்டு பக்கமாக இந்த பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா தைராய்டு இங்கே இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. Two lobes are consisted by the main by narrow bone the tissue now the instrument அப்படின்ட்டு சொல்லுவோம். என்ன அப்படின்னா எந்த நேரோ பான் டிஷ்யூ எந்த செல்லால் ஆனது. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லோப் இருக்கக்கூடிய இந்த தைராய்டு ஸ்ட்ரிங் இது எந்த மசில் சாஸ் எந்த டிஷ்யூவால் ஆனது அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஸ்துமஸ், INTHUS இன்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஷ்யூவால் ஆனது தான் இந்த தைராக்சின் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த டிஷ்யூவால் உருவானது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் கிளாண்ட் இஸ் கம்போஸ்ட் பை கிளாண்ட் டக்ஸ் ஃபாலிக்கிள் as a lips by cuboidal epithelium. எந்த செல்லானது? cuboidal epithelium. அப்போ ஃபாலிக்குல் ஆர் fluid which is the coagulate material என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தைரோகுளோபிலின் அப்படின்னு சொல்கிறோம். தைரோகுளோபிலின் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இருக்கக்கூடியது இதனால ஆனது. அப்போ அந்த லிக்விடாக இருக்கக்கூடிய இந்த கொயாகுலேஷன் எபித்திலியம் செல்லால் ஆனது. அந்த ஃபாலிக்குல் ஆர் ஃப்ளூயிட் வித் இந்த கொயாகுலேட் மெட்டீரியல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தைரோகொயாகுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா an amino acid thyroxine, amino acid in thyroxinal ஆனது. அதுக்கப்புறம் iron are involved in the formation of thyroid hormone. நல்லா கவனிங்க. amino acid thyroxine and iodine are involved in the formation of thyroid hormone. அப்போ தைராய்டு ஹார்மோன் உருவாகிறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தோன்னா அமினோ ஆசிட், அதாவது தைராக்சின் என்ற ஹார்மோனும் அயோடின் இன்வால்வ் ஆகுது. ஓகேங்களா? அயோடின் ஆர் இன்வால்வ்டு இன் த ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா தேர் ஆர் ஹார்மோன் தைராய்டு கிளான்ஸில் ரெண்டு சொல்கிறோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஒன் ட்ரை அயோடின் தைராக்சின், அப்படின்னு ஒன்று, T3 அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா
டெட்ரோ அயோடின் தைராக்சின், T4 டெட்ரோ அயோடின் தைராக்சின். இது ரெண்டு உருவாகுது அப்படின்ட்டு சொல்கிறோம். இது வரைக்கும் பார்த்தோன்னா தைராய்டு கிளாண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தோன்னா தைராய்டு கிளாண்டு. இதுக்கு அடுத்தது என்ன பார்க்குறோம், தைராய்டு கிளாண்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். தைராய்டு கிளாண்டுடைய ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறோம், ப்ரொடக்ஷன் ஆஃப் எனர்ஜி பை மெயின்டைனிங் ஆஃப் பேசல் மெட்டபாலிக் ரேட் BMR. BMR அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா basal metabolic rate the body. அப்போ production of energy நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி செக்ரேட் ஆகிறதுக்கும் மெயின்டைன் ஆஃப் த பேசல் மெட்டபாலிக் ரேட் BMI நம்மளுடைய பாடி மெயின்டைன் ஆகிறதுக்காகவும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன், மெயின்டைன் நார்மல் பாடி டெம்பரேச்சர். நம்ம பாடிக்குள்ள இருக்கக்கூடிய நார்மல் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த தைராய்டுன்ற கிளாண்டு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட், இன்ஃப்ளூயன்ஸ் த ஆக்டிவிட்டி ஃப்ரம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆனால் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவாக செயல்படுறதுக்காக இந்த தைராக்சின் இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுது. நெக்ஸ்ட், கண்ட்ரோல் க்ரோத் ஆஃப் த பாடி அண்ட் போன் ஃபார்மேஷன். போன் அண்ட் கண்ட்ரோல் க்ரோத், நம்ம பாடி கண்ட்ரோல் க்ரோத் ஆஃப் த பாடி அண்டு போன் ஃபார்மேஷனுக்கும் இந்த தைராய்டு கிளாண்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட், எசென்ஷியல் ஃபார் த நார்மல் ஃபிசிக்கல் அண்டு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இந்த தைராய்டு கிளாண்டு. அப்போ தைராய்டு கிளாண்டு எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபிசிக்கல் அல்லது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டாகவும் இது எசென்ஷியல் ஃபார் நார்மலாக இருக்கிறதுக்காகவும் தைராய்டு கிளாண்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு, இந்த கிளாண்ட் இவ்வளவும் இருக்கிறதுனால இந்த கிளாண்டுக்கு என்ன சொல்லணும்னு பார்த்தோன்னா, தட் இஸ் பர்சனாலிட்டி. இட் இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் பர்சனாலிட்டி ஹார்மோன் அப்படின்ட்டும் சொல்கிறோம். ஆனால் ரெகுலேட் செல் மெட்டபாலிசம், செல்களுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது. அதுதான் ரெகுலேட் செல் மெட்டபாலிசம். அல்லது செல், ஒவ்வொரு செல்லும் என்ன ஆகும், நம்முடைய மெட்டபாலிக் ரேட் ரெகுலேட் செல் மெட்டபாலிசம் ஒழுங்கு வளர்ச்சி அடைவதற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் தைராய்டுடைய குறைபாடுகள் என்ன, அதுக்கப்புறம் டிஸ்ஃபங்க்ஷன். ஓகேங்களா, தைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷன். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபங்க்ஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் பார்த்தோம். இப்போ தைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். when the thyroid glands finally secrete the normal level hormone, the condition is called thyroid dysfunction is due to the following condition. என்ன சொல்றாங்க பார்த்தோன்னா, நார்மலாக இருக்கக்கூடிய பாடியில் தைராய்டு சுரக்கவில்லை என்றால் அந்த தைராய்டு ஹார்மோன் இல்லை என்றாலும் அதுக்கு என்ன டிசீசஸ், அதாவது என்னென்ன குறைபாடுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹைப்போதைராய்டிசம்னா இட் காசஸ் டியூ டு த டிக்ரெட் செக்ரேஷன் ஃப்ரம் தைராய்டு ஹார்மோன் த அப்டார்மினல் கண்டிஷன் த சிம்பிள் கைட். எந்தெந்த டிசீசஸ் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள் கைட்டர், கிரிட்டினிசம் அண்ட் மிக்ஸ்டிமா. 3 சொல்கிறாங்க. கிரிட்டினிசம், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிம்பிள் கைட்டர், கிரிட்டினிசம் அண்டு மிக்ஸ்டிமா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா காய்டர் அப்படின்னு, சிம்பிள் காய்டர் அப்படின்னு பார்க்கக்கூடியதுன்னா எளிமையான காய்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது முன்கழுத்து கழலை அப்படின்னு சொல்லுவோம். அதிகப்படியான செக்ரேஷன், அதாவது தைராய்டு அதிகமாக செக்ரேஷன் ஆச்சுனாக்கா நம்ம கழுத்துக்கு முன்னாடி பெருசாக வீங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் காய்டர் அப்படின்றது. காசஸ் ஆஃப் த டியூ ஈக்வல்ஸ் டு சப்ளை ஃப்ரம் அயன் இன் அவர் டயட். திஸ் இஸ் கம்ப்ளீட் ப்ரைவேட் த ஹிமாலயன் ரீஜியன். இதெல்லாம் இங்கே ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அயோடின் குறைவாக இருக்கிறதுனால லேண்டில் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய மினரல்ஸில் அயன் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு அந்த டிசீசஸ் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம். இது எந்த சைடில் இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, காஷ்மீர் சைடு, இமாலயஸ் சைடில் இருக்கக்கூடிய ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைடில் இந்த ப்ராப்ளம் அது ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு தான் முன்கழுத்து கழலைன்னு சொல்லுவோம். இதுதான் காய்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிரிட்டினிசம். This is caused due to the secretion of the thyroid hormone the children. They are condition of standard growth, mental defect, lack of skeletal development in determination of bones is as called cretinism. சின்ன குழந்தையில என்ன ஆகும் பார்த்தோன்னாக்கா, அவனுடைய ஸ்டாண்டர்ட் growth, சின்ன பையனாக இருக்கும் ஆனால் அவனுடைய வளர்ச்சி கம்மியாக இருக்கக்கூடியதாக இருக்கும்.
மென்டல் டிஃபெக்ட் ஓகேங்களா, மன ரீதியாகவும் அவனா இருப்பான், ரொம்ப மனநிலையவே அதாவது நார்மல் கண்டிஷனில் இருக்க மாட்டான். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கெலிட்டல் டெவலப்மெண்ட், அவனுடைய எலும்புகள் எல்லாம் இருக்கும், எலும்புகள்லாம் வளர்ச்சி அற்ற ரொம்ப ஷார்ட்டாகவே இருக்கக்கூடியதாகவே இருக்கும். இது குள்ளத்தன்மைன்னு தமிழில் ஷார்ட்டாக சொல்லுவோம் ஓகேங்களா. அப்போ குள்ளத்தன்மை ஏற்படுறது காரணம் என்ன, இந்த கிரிட்டினிசம் சொல்லுவோம். அப்போது சரிவரியாக ஹார்மோன் சொல்லக்கூடிய அந்த தைராய்டு ஹார்மோன் சொல்லக்கூடியது செக்ரேட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு இனிமா கட் எஃபெக்ட் ஆஃப் தைராய்டு ஹார்மோன் த அடல்ட் தோ மென்டலி silent to increases the body weight, fissuring the face of hand in the esophagus apparence அப்படின்னு சொல்லுவோம். esophagus இந்த தொண்டையான என்ன அப்படின்னா வரவரப்பாகவும் கொஞ்சம் பெருசாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கும், பாடி வெயிட் அதிகமாகவும் இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். இதுதான் மிக்ஸோடிமா அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் பார்த்தது என்ன பார்த்தோன்னா தைராய்டை பற்றி பார்த்துருக்குறோம். தைராய்டு என்ன, தைராய்டுடைய ஃபங்க்ஷன் என்ன, தைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோன்னா பாராதைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம பார்ப்போம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 10th standard science biology lesson 16 plant and animal hormones பற்றி பார்த்துட்டு இருக்கோம். பிளான்ட் இது பார்த்துட்டாச்சு. அனிமல்ஸ்லேயும் நம்ம பார்த்துருவோம், பிட்யூட்டரி கிளாண்டு அண்ட் தைராய்டு கிளாண்டை பார்த்தோம். தைராய்டு கிளாண்ட்லேயும் என்ன பார்த்துருக்கோம், காய்டர், கிரிட்டினிசம், மிக்ஸிடிமா, ஹைப்போதைராய்டிசம் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், இந்த செக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாராதைராய்டு கிளாண்டை பார்க்க போகிறோம். The parathyroid gland are 4 small oval bodies. எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பாராதைராய்டு கிளாண்ட் இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மேலே வரணும், கீழே ஒன்று, மேலே ஒன்று. ஸோ ஒரு பேர் ஆஃப் ஓவல் பாடிஸ் ப்ரெசன்ட் இன் ஸ்மால் ஓவல் பாடிஸ் சொல்லுவோம். 4 இருக்கும். எங்க சைடுனா தைராய்டு கிளாண்டுக்கு பேக் சைடில் இருக்கக்கூடியது தான் பாராதைராய்டு கிளாண்ட்ஸ். 4 என்ன சொல்கிறாங்க பார்த்தோன்னா the parathyroid glands are 4 small oval bodies that are situated on the posterior surface of the thyroid gland. தைராய்டு கிளாண்டுடைய posterior surface ஓகேங்களா, தைராய்டு கிளாண்ட் லோப்ல இருக்கக்கூடிய posterior surface of the thyroid gland. தைராய்டு கிளாண்டில் பேக்ஸ் போஸ்டியர் சைடில் இருக்கக்கூடியது தான் இந்த பாராதைராய்டு கிளாண்டு. அது 4 ஸ்மால் ஓவல் பாடிஸில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது சீஃப் செல் ஓகேங்களா, இது சீஃப் செல்லால் ஆனது. இந்த சீஃப் செல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சீஃப் செல்லு செக்ரேஷன் ஆஃப் பாராத்தார்மோன் ஓகேங்களா. இந்த சீப் செல் இருக்கும். இந்த சீப் செல் என்ன பண்ணுதுன்னா இந்த பாராத் ஹார்மோன் சொல்லக்கூடியதை செக்ரேட் பண்ணுது, உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லுவோம். நல்லா கவனிங்கப்பா. ஃபர்ஸ்ட் 4 ஸ்மால் ஓவல் பாடிஸ் பிரசன்ட் இன் பாராத் ஹார்மோன் ஓகேங்களா. இந்த பாராதைராய்டு ஹார்மோனில் இந்த போஸ்டீரியர் சர்ஃபேஸ் ஏரியாவில் இருக்கக்கூடியது தான் இந்த பாராதைராய்டு ஹார்மோன் இருக்கக்கூடியது. தைராய்டு ஹார்மோனுக்கு போஸ்டீரியர் சைடில் தான் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவோம். இதில் ஒரு செல் இருக்கக்கூடியது என்ன செல், இது 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்கக்கூடியது சீப் செல் அப்படின்னு சொல்லக்கூடியது. 1 மார்க்கில் கொஸ்டின் கேட்கக்கூடியது. இந்த சீப் செல் எது செக்ரேட் பண்ணுது அப்படின்னு 1 மார்க்கிலோட கேட்பாங்க. சீப் செல் எது செக்ரேட் பண்ணுதுன்னா பாராதார்மோன் என்ற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. இதுதான் பாராதைராய்டு அப்படின்ட்டு சொல்கிறோம். இதுக்கு அடுத்தது பாராதைராய்டுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரெகுலேட்டட் கால்சியம் அண்டு பாஸ்பரஸ் மெட்டபாலிசம் ஓகேங்களா. என்ன சொல்கிறேன்னு பார்த்தோன்னா ரெகுலேட் த பாராத் ஹார்மோன் regulate calcium and phosphorus metabolism in our body or in the body ஓகேங்களா. நம்ம பாடிக்குள்ள ரெகுலேட் கால்சியமும் ப்ளஸ் பாஸ்பரஸும் மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த பாராத் ஹார்மோன் அல்லது பாராதைராய்டு கிளாண்ட்ஸு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பாராத் ஹார்மோன் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தே ஆக்ட் அண்ட் போன், கிட்னி அண்டு இண்டஸ்ட்ரைன் டு மெயின்டைன் பிளட் கால்சியம் லெவல். நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய கால்சியம் லெவல், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரைன் அண்டு கிட்னி அல்லது போன், ஆக்ட் போன் இது 3மே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பாராத் ஹார்மோன் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட்டு பாராதைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷன்.
பாராதைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாராதைராய்டுடைய டிஸ்ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். டிஸ்ஃபங்க்ஷன்னா த செக்ரேஷன் ஆஃப் பாராதைராய்டு ஹார்மோன் can be alternate due to the follow the condition. என்ன நடக்குதுன்னா removal of parathyroid glands during தைரோடெக்மி அப்படின்னு சொல்லுவோம். தைரோடெக்மி அப்படின்னா என்ன? தைரோடெக்மினா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரிமூவ்